யூதர்களுடைய ஒரு மிகப்பெரிய சமூகத்தில் நான் எவ்வளவு பெரிய நிலையில் இருக்கேன் அப்படின்ற காண்பிக்கிறதுக்கான இடம் விருந்து. முக்கியமாக திருமண விருந்து, இல்லை ஏதாச்சும் நிகழ்ச்சிகள் நடக்குதுன்னா அதில் நடக்கக்கூடிய விருந்து. அந்த ஒரு விருந்தை பற்றி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகான ஒரு உவமையை சொல்லி யூதர்களுடைய அகந்தை, அவர்களுடைய அந்த சமுதாயத்தில் நீ கீழே நான் மேலே அப்படின்ற ஒரு கட்டமைப்பு வச்சுருந்தாங்களே அதை உடச்சி விட்டுடுறாரு. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதர்கள் இடையே தான் வளர்ந்தார். ஸோ அங்கே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நன்கு அறிந்தவர், அறிந்து புரிந்தவர். ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒரு சமூக சீர்திருத்தவாதி அந்த ஊரில் நடக்கக்கூடிய அடக்குமுறைகள் அடிப்படையில் தான் அங்கே பேசியிருந்திருப்பார். அது போலவே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களான இஸ்ரேல் மக்களுக்கு மெசியாவாக தனது பணியை இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கார். முக்கியமாக நற்செய்தி பணி, இறையாட்சியை பற்றின அறிவிப்பில் இது ஒரு முக்கியமான ஒரு பங்குன்னு சொல்லலாம். விருந்துகளில் முதன்மையான இடங்களை விரும்புவது யூதர்களுடைய ஒரு பழக்கமாக இருந்தது. விருந்தில் என்னை முதன்மையான இடத்துல உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னா நான் மிகப்பெரிய வெற்றியாளன், சமூகத்தில் எனக்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்குது அப்படின்றதா அர்த்தம். ஸோ யூதர்களுடைய அந்த ஒரு வெற்றி, அந்த ஒரு சமூகத்தில் நான் ஒரு பெரியவன் அப்படின்ற அந்த எல்லா விஷயமுமே எங்கே வெளிப்பட்டதுன்னா விருந்துகளில் தான் வெளிப்பட்டது. இப்போ நான் போகிறேன் விருந்திற்கு என்னை முதன்மையான இடத்துல அழைத்து உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னா போகிறவங்க வரவங்க முதன்மையான இடத்துல இவரை தான் உட்கார வச்சுருக்காங்க, இவர் தான் மிகப்பெரிய ஆள் இந்த ஒரு ஊரில், இந்த ஒரு இடத்துல அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க. ஸோ யூதர்களுக்கு இது ஒரு பழக்கமாகவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் யூதர்கள் விருந்திற்கு யாரை கூப்பிடுவாங்கன்னா அவங்களுக்கு இணையான நபர்களை தான் கூப்பிடுவாங்க. அண்டை வீட்டார், சக யூதர்கள் போன்றவர்களை தான் கூப்பிடுவாங்க. சமூகத்தில் மிகப்பெரிய உயர்நிலையில் இருப்பவர்கள் அவர்களும் யூதர்களாக தான் இருக்க வேண்டும். இவங்களை தான் கூப்பிட்டு விருந்து அளிப்பாங்க. ஆனால் யார் இங்கே புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா புறவினத்தார், ஜெனடைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புறவினத்தார், கிரேக்கர்களோ லேவி இல்லைனா சமாரியர்களோ யார் வேணால் அவங்க எல்லாரையுமே அவங்க புறக்கணிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் யூதராக இருந்து அவங்களுக்கு நோய்வாய் வந்திருந்தது, ஏழையாக இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களையும் புறக்கணிச்சிட்டாங்க. ஸோ யூதராக இருந்தால் மட்டும் பத்தாது, சமூகத்தில் நல்ல நிலையில் இருக்கணும், பணக்காரங்களாக இருக்கணும், அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு லெவலில் இருக்கணும். இதை தான் யூதர்கள் ஒரு க்ரைட்டீரியா வச்சுருந்தாங்க விருந்துக்கு கூப்பிடுறது. இங்கே தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நீங்கள் எல்லாருமே யூத சட்டத்தை ரொம்ப கடைபிடிக்கிறீங்க. யூதர்களுடைய மத குருக்களாக இருக்கட்டும், யூத மக்களாக இருக்கட்டும், சமூகத்தில் நல்ல நிலையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கடவுளுக்கு அர்ப்பணமானவர்கள், கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்து உங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார் என்பது அர்த்தம் அப்படின்னு யூதர்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இதே நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்கள கடவுள் சபிச்சிட்டாரு, அவங்களோட பாவத்திற்கான சம்பளமாக தான் அவங்க அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நினச்சிக்கிட்டு இருந்தாரு. ஸோ இங்கே யூதர்களுடைய இந்த ஒரு தவறான புரிதலை மாற்றி நீங்கள் இறையாட்சி உட்பட வேண்டும் என்றால் திருச்சட்டத்தை கடைபிடிச்சா மட்டும் போதாது, ப்ராக்டிக்கல் லைஃப்லேயுமே அன்றாட வாழ்க்கையில் அதை நீங்கள் வாழணும். நீங்கள் உங்களுக்கு சமமான ஆளை கூப்பிட்டீங்கன்னா அது எப்படி ஒரு இறைவனுடைய அன்புக்கு ஈடாகும்? இறைவன் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் நியாய தீர்ப்போடு நடந்துப்பார். பாவி நல்லவன் இவங்க ரெண்டு பேரை கூப்பிட்டு வந்தாலும் அந்த பாவி மனம் திருந்தி வந்தால் அவனையும் ஏற்றுப்பார், அரவணைப்போடு ஏற்றுப்பார், அவனோட நிலைமையை புரிஞ்சுப்பார். அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் முதன்மையான இடங்களை விரும்புவதை விட கடைசியான இடத்துக்கு போங்க. அப்போது நீங்கள் முதன்மையான ஆளாக வருவீங்க. நீங்கள் உங்களை எந்த அளவுக்கு தாழ்மைப்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தூய்மை உள்ளவர்களாக இருக்க முடியும். ஏன்னா மற்றவங்களை ஏறி மிதிச்சுட்டு நீங்கள் போக மாட்டீங்க, மற்றவங்களோட வெற்றியை பறிச்சுட்டு நீங்கள் சமூகத்தில் உயர மாட்டீங்க. நீங்கள் பின்னாடியே இருங்க, நல்லது செய்யுங்க அப்படின்றத இங்கே ஒரு விஷயமா சொல்கிறார். ரெண்டாவது, விருந்திற்கு ஏழைகள், அப்புறம் ஆதரவற்றோர், உடலில் பல வகையான நோய்களை கொண்டவர்கள், புறவினத்தார், இவங்க எல்லாரையும் நீங்கள் கூப்பிடலாம். கூப்பிட்டு உங்களுக்கு நீங்கள் விருந்து வைக்கலாம். ஏன்னா அவங்களால திருப்பி உங்களுக்கு செய்ய முடியாது. ஸோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டும். கடவுளாகிய நானும் உங்களிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்கள் மீது அன்பு செலுத்துவது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலை நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். யூதர்களுக்கு இது ஒரு அதிர்ச்சி தான். ஏன்னா அவங்களுடைய திருச்சட்டத்தின்படி, அவங்களோட போதனைகளின்படி இந்த ஒரு செல்வம், இந்த ஒரு சமூக அந்தஸ்து எல்லாமே இறைவனோட ஆசீர்வாதம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க.
ஆனால் இங்கே இயேசு அப்படி அதை மாற்றி சொல்கிறாரு. ஸோ யூதர்களுக்கு இங்கே ஒரு பிளவு உண்டாகுது. இவர் என்ன இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவர்களிடையே சலசலப்பு ஏற்படுது. அப்போ நாங்கள் சொல்கிறது தப்பா? அப்போ நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாங்கள் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நாங்கள் நல்லா இருக்கக்கூடாதா? அப்படின்ற கேள்விகள் எல்லாமே எழ ஆரம்பிச்சது. இது எல்லாம் எழுந்தாலும் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொன்னார், இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்றால் உங்களுள் தலைவனாக இருக்க விரும்பவன் தொண்டனாக இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கைக்கும் அது கண்டிப்பாக பொருந்தும். நம்ம ஆஃபீஸில் இல்லை நம்ம வேலை செய்யக்கூடிய பல இடங்களில் முதன்மையான இடங்களுக்கு போட்டி போடுவதை விட நம்ம வேலையை சரியாக செஞ்சோன்னா நம்மளை தேடி உயர்வான பதவிகளும் உயர்வான அங்கீகாரமும் நமக்கு கிடைக்கும். அது இறைவன் நமக்கு தந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த உயர்வான பதவிக்காக, பண ஆசைக்காக மற்றவங்களை அசிங்கப்படுத்துகிறோம், அவங்கள காயப்படுத்தி அவங்களோட வாழ்க்கையை அழித்து தான் நம்ம முன்னேறுறோம் அப்படின்னா அந்த ஒரு முன்னேற்றமானது என்றைக்குமே நிலைக்காது. அது கடவுள் விரும்புவது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உதவி செய்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யணும். அவங்க நமக்கு திருப்பி செய்வாங்க அப்படின்ற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யணும். நமக்கு உதவி செய்ய முடியாதவங்களுக்கு உதவி செய்கிறது நல்லது. இதுதான் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். நம்ம வாழ்க்கையில் அதை நிச்சயமாக கடைபிடிப்போம்னு நம்புகிறேன். இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்துக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். தொடர்ச்சியாக உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரிட்டோராஜ். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.